எங்கள் அப்பா வந்து படிப்பறிவு இல்லாதவர். எங்கள் அப்பா, நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். ஆனால் அவர் வளர்த்த விதம், ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணிக்கு படிக்கணும், 8 மணிக்கு கரெக்டாக கிளாஸுக்கு கிளம்பிடணும், ஸ்கூல் முடிச்சு வந்து 6 to 8 படிக்கணும். ஒளியும் ஒளியும் ஞாயிறு மட்டும் திரைப்படம் ஓடுன அந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்கள் அப்பா என்னை திரைப்படம் பார்க்க அனுமதிப்பார். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இருப்பானா அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதரா இந்த வாழ்க்கையே வேணாண்டான்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மனிதராக தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்தினார் சின்ன வயசுலேருந்தே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் நான் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக கையெழுத்திட்டு உட்கார்ந்திருந்த அந்த தருணத்தில் தான் நான் உணர்ந்தேன், அவருடைய அந்த கண்டிப்பு தான் என்னை ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக மாத்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய மறுக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு விஷயம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வாட்டர் போர்டில் வேலை செஞ்சுட்டு வாட்டர் போர்ட்ல வேலை பார்க்குறீங்களா? ஓகே. அவர் இன்னைக்கு ஆசிரியர். பட் அவரை வளர்க்கிறதுக்கு நீங்க கண்டிப்போட வளர்த்தீங்க. என்ன மாதிரியான கண்டிப்பு வச்சிருந்தீங்கன்னு கேட்குறேன். காலையில் நேரம் எந்திரிக்கணுங்க, படிக்கணுங்க. அப்புறம் சாயங்காலம் வந்துட்டு திரும்ப ஆசிரியர் சொல்லி கொடுத்து வீட்டில் வந்து படிக்கணுங்க. இதெல்லாம் நான் வந்து கண்டிஷன் பண்ணணும். படிக்கலன்னு அடிச்சிடணும். படிக்கலன்னா உரிச்சிருவீங்க? ஆமாம், அடிச்சிடணும். ஓகே சார், எங்கள் அப்பா வந்து எந்த இடத்துல மாறுபட்டாருன்னா 24 மணி நேரம் வேலைக்கு போனார் சார். அதாவது காலையில் 6 to 2 மணி வரைக்கும் விவசாய பணிக்கு போவார். 2 மணியிலிருந்து 10 மணி வரை, இரவு 10 மணி வரைக்கும் அவர் பணியாற்றினது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அந்த பணிக்கு போவார். 10 மணிலேருந்து மறுபடியும் காலையில் 6 மணி வரைக்கும் இரவு பணி போயிடுவார். இதில் எப்போ தூங்குவாங்க? தூங்குனது இல்லை, அதுதான் சார் என்னோட அப்பா. அதனால தான் என்னோட தூக்கம் இல்லாம அப்பாவை நான் தூக்கம் இல்லாம 3 வேலை பார்த்து தான் பையன் படிக்க வச்சாங்க.